வெல்கம் பேக் டு ட்ரேட் ட்ரேடர்ஸ். ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், இன்ட்ரா ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்றாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னாக்கா ஆல்மோஸ்ட் 93% வந்து லாஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு சிபியோட ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 7% எல்லாமே சக்சஸரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுல 1% தான் வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய சக்சஸரா இருக்காங்க. பேலன்ஸ் 6% வந்து மிடில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லாஸும் இல்லை, லாபமும் இல்லை. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எஸ்பெஷலி ஆப்ஷன்லயோ அல்லது வந்து இன்ட்ரா ட்ரேட்லயோ லாஸ் ஆகுது, அதுக்கு காரணம் என்ன, இது யாருக்கு பெனிஃபிட் ஆகுது, யாருக்கு வந்து இதுல பெரிய லாபகரமா இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன்லயும் இன்ட்ராடேவ்லயும் பெரிய கேம் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், அதன் பிறகு வந்து டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஃப்ஐஐயோ அல்லது டிஐயோ மார்க்கெட்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கும் பொழுதும் ஒரு எக்ஸிட் எடுக்கும் பொழுதும் பை பண்ணும் போதும் செல் பண்ணும் போதும் மார்க்கெட்னோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்மால் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ன்றது நார்மல் மக்கள், நார்மலா வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடிய சாதாரண மக்கள் தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ப்ரௌனோட வெப்சைட்ல வந்து எஃப்ஐடினுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி எஃப்ஐ வந்து எவ்வளோ பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, டிஐ வந்து எவ்வளோ பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் ஆக்டிவிட்டி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றதுனுடைய டேட்டா எல்லாமே இதில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சில டேஸ் வந்து பார்க்கலாம். 3 அக்டோபர்ல பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் நெட் செல்லராக இருந்திருக்காங்க. 1500 கோடிக்கு மேலே வந்து அவன் செல் பண்ணியிருக்கான். டிஐ வந்து ஒரு 400 கோடி கிட்ட அன்னைக்கு பை பண்ணியிருக்கான். அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அது மாதிரியே பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் வந்து எவ்ரிடே வந்து டிசைட் பண்றது இவங்க 2 பேரும் தான். 23 அக்டோபர் பாத்தீங்கன்னா எஃப்ஐ ஒரு 1200 கோடி கிட்ட வந்து சேல் பண்ணியிருக்கான். டிஐ வந்து ஒரு 3800 கோடி கிட்ட பை பண்ணியிருக்கான். ஸோ இதுல கிரீன்ல நீங்க பாக்குறது வந்து அதிகமாகவும் இந்த ரெட்ல பாக்குறது வந்து கம்மியாகவும் இருந்தது அப்படின்னாக்கா ஸோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கலர் வந்து பையையும் ரெட் கலர் வந்து செல்லையும் வந்து சிம்பலிக்கா சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஐ வந்து பையரா இருக்கான், எஃப்ஐஐ வந்து செல்லரா இருக்கான். ஸோ ஒருவேளை வந்து 2 பேருமே செல்லரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா கிராஷ் ஆகி கீழே விழுந்திருக்கும். 2 பேருமே பையரா இருந்ததுனால மார்க்கெட் வந்து நல்லா புஷ் ஆகி மேலே போய் இருந்திருக்கும். 28 அக்டோபர் பார்க்கலாம். 28 பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பெரிய பையரா இருந்திருக்கான். 10,000 crore மேல வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனுடைய இம்பாக்ட் பிளஸ் டிஐ வந்து ஒரு 1000 கோடி பண்ணியிருக்கான். அப்போ பார்க்கும்பொழுது ஓவரால் வந்து 11,400 கோடி வந்து அன்னைக்கு வந்து அந்த மார்க்கெட்ல வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு புலிஷ் மூமெண்ட் கொடுத்திருக்கும். ஸோ அது மாதிரி டெய்லி மார்க்கெட்னுடைய டைரக்ஷனை வந்து மெயினா ஃபிக்ஸ் பண்றதே வந்து எஃப்ஐயும் டிஐயும் தான். ஸோ அடுத்த கொஸ்டின், இதை வந்து நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எப்படி யூஸ் பண்றது? ஸோ எஃப்ஐ டிஐ வந்து பை பண்ணும்போதோ செல் பண்ணும்போதோ நீங்க குறுக்க நின்றுட்டீங்கன்னா உங்களுடைய பணம் காலியாயிடும். ஸோ அவனுடைய டைரக்ஷன்ல எஃப்ஐயோ டிஐயோ வந்து அவன் ஆக்ஷன் எடுக்கிறான், அவன் வந்து பையோட செல்லோ பண்றான் அப்படின்னாக்கா ஸோ நீங்க அந்த டைம்ல அவன் எந்த டைரக்ஷன்ல இருக்கானோ அந்த டைரக்ஷன்ல நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லாபம் கிடைக்கும். நீங்க ஒருவேளை அவன் டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்கிறீங்கன்னா ஒருவேளை ஸ்டாப் லாஸ் பண்ணிருந்தீங்கன்னாக்கா, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருந்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா ஹிட் பண்ணிடும். அதுல இருந்து நீங்க எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு டெமோவா உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூல குயிக்கா காட்டுறேன். வாங்க இதுல பார்க்கலாம். இப்ப நான் வந்து சென்செக்ஸ்னுடைய சார்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கிரீன் கேண்டில் இருக்கு, நிறைய ரெட் கேண்டில் இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிரீன் கேண்டில் வந்து பை பண்றதுனால போறது, ரெட் கேண்டில் வந்து செல் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே விழுது. சரி, இந்த கேண்டில் எல்லாம் வந்து யார் டிசைட் பண்றாங்க, எப்படி வந்து இந்த கேண்டில் எல்லாம் அடுத்தடுத்து டக் டக் மேல போகுது, சில சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் அந்த ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பண்றது வந்து ரிட்டைல் செல்லர்ஸ் ஆர் பையர்ஸ். இப்ப இதுல வந்து இப்ப சாதாரணமான மக்கள் வந்து பை பண்றாங்க, செல் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும். சரி, இப்ப மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து டக் டக் இது மாதிரி பெரிய கேண்டிலா விடுது, இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பிக் பிளேயர்ஸ். இதுதான் வந்து எஃப்ஐயும் டிஐயும் பிளே பண்ற கேம். ஸோ அவங்க வந்து உள்ள வந்துருவாங்க. அவங்க வந்து பண்ணும்பொழுது ஸோ மார்க்கெட் வந்து அவங்க சேல் பண்ணும்பொழுது மார்க்கெட் வந்து பெருசா விழும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெட் மாதிரி தான். இது கேம்பிளிங் அப்படின்னு சொல்றாங்க, பட் கேம்பிளிங் தான். இது 200% வந்து கேம்பிளிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து மேல போகும் பெட் கட்டுறீங்க, ஸோ இன்னொருத்தவங்க வந்து மார்க்கெட் வந்து கீழே போகும் பெட் கட்டுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு லாஸ் ஆகுது, உங்க பணம் வந்து அவங்களுக்கு போகுது. ஓகே, ஸோ மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து வின் பண்ணணும்னா இன்னொருத்தவங்க வந்து லூஸ் பண்ணணும்.
இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த சார்ட்டை வந்து எடுத்துப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா ரீட்டைல் செல்லர்ஸ்லாம் வந்து பெட் கட்டுறாங்க இந்த இடத்துல. ஓகே, ரீட்டைல் செல்லர்ஸ்லாம் பெட் கட்டி மார்க்கெட்டை வந்து மேல் நோக்கி போவோம் அப்படின்னு வந்து பெட் கட்டிட்டே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து பெட் கட்டிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிடுச்சு, இந்த அளவுக்கு பீக்கு போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு எஃப்ஐஏ டிஏயும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாம் மீன் போடட்டும், கடைசியா பிடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றான். ஸோ இதுல என்ன ஆகும்னாக்கா, ஸோ இவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ எல்லாருமே பெட் கட்டிட்டே இருக்காங்க, மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு சொல்லி பெட் கட்டிட்டே வராங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பெட் கட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஸ்பெஷலி 84:280 இந்த ரேஷியோக்கு வரும்பொழுது எஃப்ஐஏ வந்து டிசைட் பண்றான், ஓகே நாம வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சேல் அடிப்போம், இல்ல 1,50,000 சேல் அடிப்போம் அப்படின்னு அடிக்கலாம். இப்போ நீங்க வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை சோ இவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு நீங்க வந்து இது வரைக்கும் 1,00,000 ரூபாய்க்கு பெட் கட்டிருக்கீங்க. ஓகே, இவன் என்ன பண்றான், இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு 1,00,000 ரூபாய்க்கு சேல் அடிக்கிறான். சேல் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சோ இவனுக்கு வந்து மார்க்கெட் கீழே போகும்பொழுது இவனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா இப்ப வந்து இவன் அடிக்க போற காசு வந்து கம்மியான காசு கிடையாது. இவன் 1,00,000 ரூபாய்க்கு இங்க அடிக்கிறான் அப்படின்னு 1,00,000 சொல்றது ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. பட் அவங்க அடிக்கிறது வந்து மல்டி க்ரோர்ஸ்ல அடிப்பாங்க. இதுல இருந்து வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து அவன் சேல் பண்றான் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து டெஃபினட்டா கீழே தான் விழப்போகுது. மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னாக்கா சோ நீங்க போட்ட அந்த 1,00,000 ரூபாய் பெட் எல்லாமே வந்து இப்ப அவன் பாக்கெட்டுக்கு போயிடும். ஓகே, சோ அவனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிடும். சோ மார்க்கெட் வந்து அவன் சேல் பண்ணும் பொழுது ஹெவி அமௌண்ட் வச்சுட்டு அவன் சேல் பண்ணும் பொழுது மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் அவன் எப்ப சேல் பண்றானோ அப்ப அவனுக்கு சைட்ல தான் போகும். மார்க்கெட் வந்து கண்டிப்பா அவன் சைட்ல தான் போகும். இப்ப வந்து அவன் சேல் பண்ண ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் வந்து கீழே தான் விழ ஆரம்பிக்கும். மார்க்கெட் கீழே வர 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 ஒரு பாயிண்டா கீழே வர 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 உங்களுடைய பணம், நீங்க பை பண்றதுக்காக கொடுத்த பணம் எல்லாம் அவன் பாக்கெட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து பிக் பிளே நடக்கிறது. எஸ்பெஷலி எஃப்ஐஏ டேயையும் இப்படிதான் வந்து லாபம் பண்றாங்க. சோ அதனாலதான் இங்க பாருங்க எத்தனை பேர் வாங்கியிருப்பான். இதுல பாருங்க மாத்தி மாத்தி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் பெட் கட்டி தான் வந்து மார்க்கெட்டை வந்து இங்க கொண்டு வந்து புஷ் பண்ணி வச்சான். சோ ஒருவேளை வந்து இந்த இடத்துல அவன் வந்து பை பண்ணியிருந்தானா இவங்களுக்கு எல்லாம் லாபமா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து அவன் செல் அடிப்பான். ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே அவன் ரிவர்ஸ் தான் அடிப்பான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் ட்ரேடிங் அல்லது வந்து ஒரு இன்ட்ரா ட்ரேட் எடுத்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் கேம்பிளிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குதிரை ரேஸ் போறீங்க, குதிரை ஓடுன்னு ஒருத்தவங்க கட்டுறான், இன்னொருத்தன் வந்து குதிரை ஓடாதுன்னு கட்டுறான். ஓகே, சோ இதுல ஒருத்தன் வின் பண்ணணும்னா இன்னொருத்தர் லூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க சீட்டு கட்ட ஆடுறீங்க, ஒரு 5 பேர் 10 பேர் உட்காந்து ஆடுறீங்க அப்படின்னாக்கா அதுல வின் பண்ண போற ஒருத்தன் தான். ஏன்னா மத்தவன் எல்லாமே வந்து பெட் கட்டி தான் ஆடுவான். அதுல வந்து வின் பண்ண போறது ஃபைனலா ஒருத்தன் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னுடைய பணமும் கடைசியா ஃபைனலா எஃப்ஐஏ அவனுடைய பாக்கெட்ல போய் சேர்ந்துடும். அதனால என்ன பண்ணணும்னாக்கா, அவன் எந்த டைரக்ஷன்ல இருக்கானோ அந்த டைரக்ஷன்ல தான் நீங்க நிக்கணும். அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நின்னீங்கன்னா உங்க பணத்தை அவன் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவான். மார்க்கெட் வந்து நீங்க அதனால கரெக்டா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி கரெக்டா தான் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு பாருங்க. பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரிக் அட்வைஸ், ஆஃப்டர் 12:30 ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அல்லது ஒரு இன்ட்ரா டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒரு வந்து மார்னிங் ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு 11:30 11:45 பிஃபோர் 12 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் எடுங்க, அப்படி இல்லைன்னா ஒர்ஸ்ட் கேஸ் 2 ட்ரேட் எடுங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்க மட்டும் நிறைய ட்ரேட் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னாக்கா ஸோ அது வந்து உங்களையே வந்து அது ஃபில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பீங்க, அந்த டைம் லைனுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரை பண்ணுவீங்க. பட் ஆனா நீங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜில லாஸ் பண்றேன், அதனால வந்து நான் ரிவெஞ்ச் எடுத்து அடுத்தடுத்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஸோ இப்போ 10,000 லாஸ்ன்றது 1 lakh லாஸ் ஆயிடும். அதனால அடுத்தடுத்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்றேன். பட் ஆனா இது வந்து ஆஃப்டர் 12:30 ஸ்ட்ராட்டஜி. பட் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து என்னோட அட்வைஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பட் ஆனா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நாலேஜுக்காக தான் சொல்றேன். இதை வந்து உங்களுடைய நாலேஜ் மட்டும் தான் சொல்றேன். இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ டெய்லி வந்து ஒரு 120ல இருந்து ஒரு 130 போல பாருங்க. ஸோ மார்க்கெட்னுடைய எந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆயிருந்ததோ அந்த டைரக்ஷன்ல வந்து எஃப்ஐஏயோ டிஏயோ ஒரு பெரியசா வந்து பண்ணுவான். ஓகே, பையோட செல் பண்ணுவான். இந்த இடத்துல பாருங்க 31st வந்து ஒரு பெரிய செல் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா திருப்பி மார்க்கெட் வந்து அதையும் தாண்டி திருப்பி மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஒரு 2:30 போல பாத்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து பெருசா வந்து அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு செல் பண்ணிருக்காங்க. இது வந்து நீங்க டெய்லி பார்க்கலாம். இந்த பையோட செல்லோ அரௌண்ட் 122 130 அந்த 135, அதன் பிறகு 230 அரௌண்ட் 230, அது மீன்ஸ் 220ல இருந்து ஒரு 235 இந்த டைம் ஃப்ரேம்ல மோஸ்ட்லி இது வந்து நடக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா நீங்க டெய்லி பார்க்கலாம். இது மாதிரி ட்ரெண்டை வந்து நீங்க
டெய்லி ட்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ நான் இதுல வந்து ஒரு சார்ட்டை காட்டினேன். அடுத்தது என்னோட ப்ரீவியஸ் டேஸ்ல போய் பார்க்கலாம். என்னோட ப்ரீவியஸ் டேஸ்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா இதுல பாருங்க, இங்க நடந்திருக்கு பாருங்க. ஒரு 120 போல பாத்தீங்கன்னாக்கா பெரிய சேல் நடந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 230 போல பாத்தீங்கன்னா அப்பயும் வந்து ஒரு பெரிய சேல் நடந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பையன் நடந்திருக்கு. ஓகே, 230 போல பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு செல் நடந்திருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க வந்து டெய்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து டெய்லி வந்து அந்த மார்க்கெட்ல வந்து நடக்கும். இதுல பாருங்க, ஒரு 215 230 போல இப்ப இதுல வந்து ரிவர்ஸ் நடந்திருக்கு. இதுல வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருக்கு. அதே மாதிரி ஒரு 220 போல வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழே விழுந்திருக்கு. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாருங்க, 120 வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வரல, மார்க்கெட் மேல போயிருக்கு. திருப்பி வந்து ஒரு 130 போல வந்து மார்க்கெட் வந்து அதுல இருந்து வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி வந்து 120 to 130 135 அந்த ரேஞ்சிலையும், அதன் பிறகு 220ல இருந்து ஒரு 235 240 வரைக்கும் அதே ரேஞ்சிலையும் மார்க்கெட் வந்து ஒரே மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்கும். ஸோ அது இப்போ வந்து டிஐனுடைய ஆக்ஷனையும் அல்லது எஃப்ஐனுடைய ஆக்ஷனையும் நம்ம பெருசா பார்க்கலாம். ஸோ அதுல வந்து நிறைய நாள் வந்து நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். ஒருத்தன் பை அடிப்பான், இன்னொருத்தன் செல் அடிப்பான். சரி பாருங்க, இவன் பை அடிச்சிருக்கான், அடுத்து இந்த மாதிரி செல் அடிச்சிருக்கான். இதுல பாருங்க, இவன் செல் அடிச்சிருக்கான், உடனே அடுத்தது கேண்டில் அவன் பை அடிச்சிருக்கான். ஸோ ஒருத்தன் பை பண்ணுவான், ஒருத்தன் செல் பண்ணுவான். அடுத்தடுத்து அதனுடைய ரியாக்ஷன் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா, என்னோட அட்வைஸ் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து எஃப்ஐ வந்து சேல் அடிச்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து டிஐ வந்து பை பண்ணிருக்கான். ஒருவேளை இவன் பை பண்ணாம இவனும் ஒரு சேல் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து இங்க வந்துடும். நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா உங்க பணம் வந்து இது வரைக்கும் வந்து போயிடும். நீங்க எவ்வளவு லாட் எடுக்கிறீங்களோ, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா 1 lakh 2 lakhs போறது கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பெரிய லாஸ் விழும். நீங்க அந்த மார்க்கெட்ல வரும்போது நீங்க எஸ்பெஷலி இந்த ட்ரேடிங் எடுக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா பெரிய லாஸ் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க ட்ரேடிங் எடுக்கணும், இதுல வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்ல மேல போகுன்ற நம்பிக்கையில நான் வந்து இப்ப எஃப்ஐ பை பண்றான், டிஐ வந்து அப்ப வந்து செல் பண்ணுவான், அல்லது வந்து டிஐ செல் பண்றான் அல்லது எஃப்ஐ பை பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, ஒருவேளை மார்க்கெட்ல இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ட்ரி கொடுக்க போறீங்க பைக் அப்படின்னாக்கா நீங்க இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லஸ் வைக்கணும். அந்த ஸ்டாப்லஸை வச்சா மட்டும்தான் உங்களுக்கால வந்து அந்த பெரிய லாஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏதாவது உங்களுக்குள்ள கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச்.